நாட்டிலே ஒரு புகழ்பெற்ற கவிஞன் இருந்தான். ஒரு முறை அவரது தந்தையை எதிரிகள் கொன்றார்கள். எனவே எதிரிகளை பழிவாங்கி தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்தான். ஆனால் அரேபிய நாட்டிலே ஒரு வழக்கம் ஒன்று இருக்கிறது. கடவுளுடைய அனுமதி பெற்றுதான் செய்யணும் எந்த காரியமாக இருந்தாலும். எனவே அங்கே ஒரு வழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவிலில் ஒரு 3 அம்பு வச்சுருப்பாங்க. அந்த 3 அம்பில் ஒன்று செய்யின்னு இருக்கும், 2வது அம்பில் செய்யாதுன்னு இருக்கும், 3வது அம்பில் காத்திருன்னு இருக்கும். இந்த 3 அதில் எழுதியிருக்கும். கண்ணை மூடிட்டு அந்த அம்பில் ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. செய்யன்னு வந்தால் செய்வாங்க, காத்திருன்னு இருந்தால் காத்திருப்பாங்க, செய்யாதுன்னா செய்யாமல் இருக்கணும். எனவே இந்த மனுஷனும் கடவுளுடைய அனுமதி பெறுவதற்காக கோவிலுக்கு சென்றான். அங்கே 3 அம்பு வச்சுருந்தாங்க. அதை குறி பார்க்குற கதை தான். அவன் கண்ணை மூடிட்டு ஒரு அம்பை எடுக்கிறான். செய்யாத அப்படின்னு இருக்குது. அப்படின்னா எதிரியை கொலை செய்யாதன்னு அர்த்தம். அடா, இவனுடைய விருப்பம் கொலை செய்யணுங்கிறதான், பழி தீர்க்கணுங்கிறதான். என்னடா செய்யாதுன்னு வந்துட்ட, சரி இது ஒரு சரியில்லை, 2வது முறை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறான், 2வது முறையும் எடுக்கிறான். 2வது முறையும் செய்யாதுன்னு தான் வருது. என்னடா இது, 2ஆம் முறை எடுத்தாலும் செய்யாதுன்னு தான் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கடும் கோபம் விட்டு அங்கே இருந்த சிலையை பார்த்து சொல்கிறான், இதுவே உன் அப்பனா இருந்தா இப்படி நீ செய்வியா, செய்யாதுன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு, கோயிலை விட்டு போயிடுறான். அன்புக்குரியவர்களே, நாம் பல சமயங்களில் வேண்டுறோம், நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படலை, உடனே கேட்கப்படலைன்னா எரிச்சல் அடைகிறோம். இந்த மனுஷனை போல தான். என்னடா கேட்டுகிட்டே இருக்கிறோம், கடவுள் கொடுக்காமலே இருக்கிறார, என்னடா இது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைய நற்செய்தியில் பார்க்குறோம், சக்கரையா குடும்பத்தினர், சக்கரையாவும் எலிசபெத்தும் கடவுளுக்கு முன்னிலையிலே நேர்மையாளர்களாக வாழ்ந்தவர்கள். இவங்க கடவுள்கிட்ட வேண்டுகிறாங்க. முதிர்ந்த வயதாச்சு, குழந்தை பாக்கியம் கிடையாது. எந்த சூழ்நிலையில் கூட முதிர்ந்த வயது, அந்த யூதேய நாட்டில் ஒரு பழக்கம் என்னடா அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அது கடவுளுடைய சாபம் பெற்ற குடும்பம்னு அர்த்தம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் முதிர்ந்த வயது, மலட்டுத்தன்மை ப்ளஸ் கடவுளுடைய சாபம் பெற்றவர்கள் என்று மக்களால் சொல்லப்பட்ட இந்த நிலையிலும் தளர்ச்சி அடையாமல் கடவுளது பணியினை செய்கிறார்கள். நம்ம கேட்கறது கிடைக்கல அப்படின்னா நம்ம கோவிலுக்கே வரமாட்டோம், கோயிலுக்கு வரமாட்டோம். கடவுளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருப்போம். ஆனால் இந்த குடும்பம் அப்படி இல்லை. கடவுள் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலானாலும் சரி, நம்ம கடமையை நம்ம செஞ்சு ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உளப்பாங்கினை கொண்டவர்களாக, கடவுள் மீது எரிச்சல் அடையாத, ஒரு தாழ்வு மனப்பான்மை அடையாத ஒரு குடும்பமாக இருப்பதை நம்மால் இன்றைய நற்செய்தியில் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களை, எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக, கடமையை செய்கின்றவர்களாக இருக்கிறோமா? எதிர்பார்த்து தான் கோவிலுக்கு வருகின்ற அந்த நிலைப்பாடு கொண்டிருக்கிறோமா? கடவுள் மீது பல சமயங்களில் எரிச்சல் அடைந்தவர்களாக இருந்தோம், இப்பொழுதும் அப்படி தான் இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன்.